அருகே டொமினிக் சேவியோ பள்ளியில் மூடப்பட்ட கிணற்றில் சடலமாக மாணவர் மீட்கப்பட்டிருக்கிறார். இரும்பு கம்பியால் மூடப்பட்ட கிணற்றிலிருந்து மாணவன் சடலமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், சடலமாக மீட்கப்பட்ட அந்த மாணவர் யாரு, எப்போ மீட்கப்பட்டாரு, என்ன நடந்தது? கனிமொழி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி, இவரது மகன் முகின். இவர் பார்த்தோம்னா திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளி டொமினிக் சேவியோ மேல்நிலைப் பள்ளியில உள்ள மாணவர் விடுதியில தங்கி 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாரு. இந்த நிலையில மாணவர் கடந்த 1ஆம் தேதி காலை வகுப்புக்கு வராத காரணத்தால ஆசிரியர் பெற்றோருக்கு தொலைபேசியின் வாயிலாக தங்களது பிள்ளை வகுப்புக்கு வரலன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதிர்ந்து போன பெற்றோர்கள் பார்த்தோம்னா, என் மகன் பாத்தீங்கன்னா உங்களுடைய மாணவர் வீடுகள் தான் தங்கி படிச்சுட்டு வராரு, அப்படி இருக்க எப்படி எங்க வீட்டுக்கு வருவான் என கேள்வி எழுப்புறாங்க. இதன் காரணமாக பார்த்தோம்னா கொத்தூர்ல இருந்து பெற்றோர்கள் அவசரமாக பள்ளிக்கு வராங்க. இந்த நிலையில பள்ளி மாணவனை காணோம், என்னுடைய மகனை காணோம்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் தனி புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார் பேர்ல பார்த்தோம்னா இரண்டு நாட்களாக தனிப்படை அமைச்சு போலீசார் தேடி வந்த நிலையில அதே பள்ளியில் உள்ள கிணற்றுல, அதாவது பூட்டப்பட்ட கிணற்றுல பார்த்தோம்னா மர்மமான முறையில் அந்த மாணவன் உயிரிழந்து கிடக்கிறாரு. இந்த நிலையில மாணவனின், அதாவது அந்த முதியோர் உடலை போலீசார் மீட்கும் முறையில் தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் பள்ளியில் உள்ள கிணற்றில் முகப்பு இரும்பு கம்பிகளால் பூட்டப்பட்டிருந்த நிலையில அந்த மாணவன் எவ்வாறு விழுந்தா, எப்படி அவன் உயிரிழந்தான் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. மேலும் பார்த்தோம்னா பள்ளி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.